மக்களே, இந்த சௌந்தர்யா, அதுக்கப்புறம் இவங்க ஜாக்லீனு, அதுக்கப்புறமா முத்துக்குமரனு, அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சிலர் வந்து சொல்றாங்க. இவங்க எல்லாருமே வந்து உள்ள வரதுக்கு முன்னாடி வெளியில பார்த்தீங்கன்னா, பிஆர் டீம் வந்து செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிஆர் டீம்னா என்ன அப்படின்னா, சோசியல் மீடியாவுல அவங்களுக்கு எதிரா வந்து ஒரு நெகட்டிவிட்டி வந்து வரும்போது, அத வந்து பாசிட்டிவா மாத்துறதுக்காக அவங்க வந்து வேலை செய்வாங்க. எல்லா இடத்துலயும் போய் பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து ஹேட் பண்ணக்கூடிய ஆளுங்க யாருனா இருக்காங்க அப்படின்னா, அவங்கள வந்து வளைச்சு வளைச்சு வந்து அடிப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வேலையா இருக்கும். அதே மாரி அவங்களுக்கு வந்து நெறைய ட்விட்டர்ல வந்து போட்டு அவங்கள வந்து ட்ரெண்டிங் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, பிஆர் டீம் உடைய வேலையா வந்து இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது பிக் பாஸ் சைட்லயே வந்து ஒரு பிஆர் டீம் வந்து வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். எந்த மாதிரி பிஆர் டீம் வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ப்ரோகிராம் வந்து முடியுது அப்படின்றப்போ, ஸோ இந்த ப்ரோகிராம் முடிஞ்ச பிறகு சோசியல் மீடியாவுல என்னென்னலாம் வந்து பேசுறாங்க, சோசியல் மீடியாவுல எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. நேத்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோடு நேத்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து எல்லாத்தையும் வந்து வறுத்தெடுத்தாரு. மஞ்சரியெல்லாம் வந்து செம்மையா வந்து ரோஸ்ட் பண்ணி விட்டுறாரு. அதே மாதிரி சாச்சனா வந்து செம்மையா ரோஸ்ட் பண்ணி விட்டுருந்தாரு. ஸோ இப்படி இருக்கும்போது நேற்று சோசியல் மீடியா முழுக்கவே இன்னைக்கு ஈவினிங் முழுக்கவே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெண்டிங்ல இருந்தது யார் அப்படின்னா விஜய் சேதுபதி தான். அதே மாதிரி ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலா போச்சு, பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போச்சு. இந்த மாதிரி அருண் வந்து ஒத்தம்மா மாதிரி வந்து பேசுறாரு. மஞ்சரிக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து ரோஸ்ட் கொடுக்குறாரு. ஆனா அருண் அவங்க கேங் எல்லாரும் சேர்ந்து நைட் நேரத்துல வந்து திருட்டு பிரியாணி வந்து செஞ்சு சாப்பிட்டாங்க. இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்கா இருந்தது. அப்பவே யோசிச்சேன், இதெல்லாம் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து தெரியாம இருக்கும், தெரிஞ்சு தெரியாம இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்க பிபி டீம் இருக்காங்களா, அவங்களே வந்து இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் வாட்ச் பண்றதுக்காக ஒரு டீம் வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஷோ முடிஞ்சா சோசியல் மீடியாவில் எந்த மாதிரி வந்து பேசுறாங்க, இங்க என்னென்ன விஷயங்கள் வந்து பகிரப்படுது, என்னென்ன வீடியோக்கள் வந்து பகிரப்படுது, இது வந்து எந்த மாதிரி வந்து இருக்கு, நம்ம ஹோஸ்ட் வந்து பண்ணார்ல, அவருக்கு எதிராக வந்து அங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அடுத்த வாரம் ஹோஸ்ட் வந்து எந்த மாதிரி வந்து பேசணும், போன வாரம் நடந்த விஷயத்துக்கு வந்து பதில் அளிக்கக்கூடியவா இந்த வாரம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்களுக்கும் வந்து இன்ஸ்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சோசியல் மீடியாவில் என்னென்ன விஷயங்கள் வந்து அதிகமா வந்து பேசப்படுதோ அதையும் வந்து ஒரு டாபிக்கா வந்து மாத்தி வந்து பேசுறாங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த திருட்டு பிரியாணி மேட்டர் வந்து எடுத்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பேசினதா தான் நான் வந்து நினைக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் தான். ஆனா வந்து இப்ப எடுத்து பேசுறாங்க அப்படின்னா, நேற்று வந்து பஞ்சாயத்து ஆகி பேசி ஸோ மஞ்சரிக்கும் அருணுக்கு வந்து பஞ்சாயத்து ஆனதுனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முழுக்கவே அந்த அருணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நம்முடைய விஜய் சேதுபதி வந்து பேசினாரு. அந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டாங்க, அருண் வந்து உத்தம மாதிரி வந்து பேசுறான், நான் வந்து சாப்பாடு எடுத்து போகலாம் எனக்கு வந்து நெஞ்சு வந்து குத்தும், எல்லாரும் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைச்சேன். ஸோ அப்படி பேசின மனுஷன் பார்த்தீங்கன்னா திருட்டு பிரியாணி தின்றாரு. அதையும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி நல்லா தெளிவாக வந்து கேட்டாரு, ஏங்க அருண் உத்தமன் மாதிரி பேசுனீங்களே, இப்படி வந்து நடிக்கிறீங்களே, இதெல்லாம் வந்து உங்களுக்கே நல்லதான்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்கக்கூடிய அந்த விஷயத்த நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சது. ரோஸ்ட் ஆனா பெருசா இருக்கிறது. ஆனா இந்த ஒரு விஷயத்த ஒருவேளை கொஞ்சம் வந்து புரிஞ்சிருந்தாங்க, இந்த விஷயத்த வந்து நோட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா, நேற்று மஞ்சரி அந்த கான்வர்சேஷன் போகும்போதே அதில் வந்து இதை வந்து இன்வால்வ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அருமையா இருந்திருக்கும். நல்ல பெரிய ஒரு பிக் பாயிண்ட், பிக் பிளாஸ்டா வந்து ஆயிருக்கும். பட் வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன். இந்த ஷோவெல்லாம் முடிஞ்சு, அதாவது நேற்று சாட்டர்டேக்கான அந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு சோசியல் மீடியாவில் வாட்ச் பண்ணும்போது, ஸோ இந்த வீடியோக்கள் வந்து பகிரப்படக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது தான் ஓகே இதை வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுன மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ நீங்க இந்த விஷயங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அருணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டாரு, அருணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டாருன்னு சொல்றாங்க. பட் வந்து அந்த பிரியாணி மேட்டரோட நேற்று நடந்த மேட்டர் தான் எனக்கு வந்து பெரிய விஷயமா வந்து தெரியுது. அதுக்கு நான் வந்து அருணுக்குலாம் வந்து சப்போர்ட் பண்ணல. எப்போ வந்து ராணுவுக்கும் அதே மாதிரி முத்துக்குமாரன் பர்த்டேக்கும் டிவி சைட்ல இருந்து பெருசா வந்து செலிப்ரேஷன் வந்து பண்ணாம அவங்களுடைய டிவி மெட்டீரியல், அவங்களுடைய சேனல் மெட்டீரியல்ன்றதுக்காக வந்து கிராண்டா வந்து செலிப்ரேஷன் பண்ணாங்களோ, அப்பவே பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வந்து உடஞ்சி போய் தான் இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல போட்டு வைங்க.